பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் காதில் பூ வைத்தவாறு செவிலியர்கள் தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் காதில் பூ வைத்து அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். நெல்லையில் 6வது நாளாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெல்லையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் காதில் பூ வைத்தவாறு அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் காதில் பூ வைத்தவாறு செவிலியர்கள் தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெல்லையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் காதில் பூ வைத்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 6வது நாளாக தொடர்ந்து நெல்லையில் செவிலியர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காதில் பூ வைத்தவாறு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம் கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெல்லையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் காதில் பூ வைத்து அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் காதில் பூ வைத்தவாறு செவிலியர்கள் தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அடிப்படை உரிமைகளை மீட்டுக் கொடுக்கணும். அதே மாதிரி தற்காலிக ஊழியர்களாக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்துகிட்டு இருக்கிற அவர் செவிலியர்களை நிரந்தர ஊழியர்களாக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்காலிக ஊழியர்களாக 18,000 ரூபாய் சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அரசு செவிலியர்கள் போல 55,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட அறிக்கைகளை முன்னிறுத்தி கடந்த 6 தினங்களாக இப்ப அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள்ல உள்ள செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில செவிலியர்கள் இன்னைக்கு காதுல பூ வைத்து 6வது நாளாக பணி போராட்டம் நடைபெற்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில பணி நிரந்தரம் செய்ய அரசு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமடைகிறாங்க. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்துல இவர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி இன்னைக்கு 6வது நாள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரதாகவும், தமிழக அரசோட கவனத்தை ஈர்க்கும் வகையில செவிலியர்கள் அனைவரும் காதில பூக்களை வைத்துக் கொண்டு தற்போது நூதன முறையில போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெருந்திரள் போராட்டமானது இது வெல்லட்டும் அப்படின்னு தொடங்கிய செவிலியர்கள் தேர்தல் காலத்துல திமுக அளித்த வாக்குறுதியான 356வது வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் செவிலியர்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்த நிலையில அதை ஏன் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. உங்களில் ஒருவன் மேடைகளை சொன்னா மட்டும் போதாது, அதை தமிழ்லையும் செயலையும் செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு எதிராக தற்போது முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதனிடையே செவிலியர் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனா காலத்துல உயிரை பணைய வைத்து பணியாற்றணும், ஆனா பணி நிரந்தரங்கிறது எங்களோட ஒரு குறிக்கோள் அப்படின்னும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு டெல்லியில மேல்முறையீடு செய்திருப்பது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. 18,000 ரூபாய் ஊதியத்தை வைத்துக் கொண்டு கிராமப்புறங்கள்ல வீட்டு வாடகையில இருந்து கொண்டு எங்களால குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னும், ஒரு பேஸ்லிப் கூட கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில வங்கிகள்ல கூட தனிநபர் கடன் பெற முடியறது இல்லைன்னு அரசு ஊழியர்கள் இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அரசு முத்திரையுடன் கூடிய சீருடை அணிந்து நாங்க பணியாற்றிட்டு வரோம்னு வேதனையோட தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது நிரந்தர ஊழியர்களுக்கு 3 முதல் 6 மாதம் வரை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரசவம் முடிந்து பலர் 10 நாள், 15 நாள், 17 நாள்ல பணிக்கு திரும்புறதாகவும், அவங்களோட விடுப்புகள் வழங்கப்பட்டால் அதற்கான ஊதியம் மறுக்கப்படுறதாகவும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில போராடிய செவிலியர்களை காவல்துறை அநாகரிகமாக கையாண்டதை சுட்டிக்காட்டும் அவர்கள் அணிந்திருக்கும் இந்த வெள்ளை சீருடைக்கும் அதில் உள்ள தமிழக அரசோட லோகோவிற்கும் உரிய மரியாதையை தாருங்க அப்படின்னும்,
எங்கள் கையை பிடித்து இழுத்து அலைக்கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர் அவர்களோட கோரிக்கை உடனடியா நிறைவேற்றணும் அப்படின்னும், பணி நிரந்தரம் அப்படிங்கிறது செய்யாத வரை இந்த போராட்டமானது ஓயாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. செவிலியர்கள் காதில் பூவணிந்து தற்போது செய்துட்டு வர அந்த போராட்டம் காரணமா நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டிருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.